வணக்க நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். விண்வெளியில் ஒரு ராட்சச அரக்கன் இருக்கிறான். அவனிடம் சிக்கினால் ஒளியால் கூட தப்பிக்க முடியாது. கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஏன் காலம் கூட அவனிடம் சென்றால் சிதைந்து போகும். நாம் இன்று பேச போவது பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய மர்மமான கருந்துளைகள் அல்லது பிளாக் ஹோல்ஸ் பற்றி தான். இது வெறும் அறிவியல் துணிவு அல்ல, நிஜம். கருந்துளை என்றால் என்ன? அது எப்படி உருவாகிறது? ஒரு மனிதன் அதற்குள் சென்றால் என்னவாகும்? காலம் அங்கே ஏன் மெதுவாக நகர்கிறது? இந்த பயணத்தில் கருந்துளைகளின் ஆழமான ரகசியங்களை நாம் அவிழ்க்க போகிறோம். எளிமையாக சொன்னால், கருந்துளை என்பது விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிக மிக அதிகப்படியான நிறைவால் சுருங்கி போயிருப்பதாகும். ஒரு கற்பனை, நமது ஒட்டுமொத்த பூமியும் ஒரு சிறிய கடுகின் அளவிற்கு சுருங்கினால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு அடர்த்தியான கருந்துளை. இதன் ஈர்ப்பு விசை கிராவிட்டி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வலிமையானது. பிரபஞ்சத்தின் அதிக வேக பொருளான ஒளி, லைட் கூட இதிலிருந்து வெளியே வர முடியாது என்பதுதான் இது கருப்பாக தெரிகிறது. அதனால்தான் இதை கருந்துளை என்கிறோம். எல்லா கருந்துளைகளும் ஆரம்பத்தில் நட்சத்திரங்களாக இருந்தவைதான். ஒரு நட்சத்திரம் எப்படி கருந்துளையாக மாறுகிறது என்பது ஒரு சோகமான ஆனால் அற்புதமான கதை. நமது சூரியனை விட 10 முதல் 20 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்நாளில் இறுதியில் எரிபொருளை இழக்கின்றன. அப்போது அந்த நட்சத்திரத்தின் மைய பகுதி தனது சொந்த ஈர்ப்பு விசையிலே உள்ளுக்குள் சுருங்க தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் இது ஒரு மாபெரும் வெடிப்பை உருவாக்குகிறது. இதை சூப்பர் நோவா என்கிறோம். இதை வெடிப்பிற்கு பிறகு எஞ்சில் இருக்கும் மைய பகுதி ஒரு புள்ளியில் குவிகிறது. அங்கேதான் ஒரு கருந்துளை பெருக்குகிறது. நட்சத்திரம் எவ்வளவு பெரிதோ அந்த அளவிற்கு வலிமையான கருந்துளை உருவாகும். ஆனால் கவலைப்படாதீர்கள், நமது சூரியன் ஒரு கருந்துளையாக மாறாது. ஏனென்றால் அதற்கு தேவையான நிறைமா சூரியனிடம் இல்லை. ஒரு கருந்துளையை நாம் வரைபடத்தில் பார்த்தால் அதில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கும். முதலாவதாக ஈவென்ட் ஹொரைசன் அல்லது நிகழ்வு எல்லை. இதுதான் திரும்புவதற்கான கடைசி புள்ளி. இந்த எல்லையை தாண்டி யதார்த்தத்தின் எதுவுமே மீள முடியாது. இரண்டாவதாக சிங்குலாரிட்டி. இது கருந்துளையில் மிக மாயமான புள்ளி. இங்கே இயற்பியல் விதிகள் எதுவுமே வேலை செய்யாது. இடமும் காலமும் இங்கே முடிவில்லா இன்ஃபினிட்டி மாறிவிடும். மூன்றாவதாக ஆக்ரிஸ் டிஸ்க். கருந்துளை சுற்றி மிக வேகமாக சுழலும் வாயுக்கள் மற்றும் தூசிகள். இவை ஒளியை விட வேகமாக சுழல்வதால் உயர்வு ஏற்பட்டு பிரம்மாண்டமான ஒளியை உமிழ்கின்றன. நாம் கருந்துளையை பார்க்கிறோம் என்றால் உண்மையில் இந்த ஒளிரும் வட்டத்தை தான் பார்க்கிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொள்கையின்படி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இடத்தில் காலம் மெதுவாக நகரும். இதை டைம் டைலேஷன் என்பார்கள். ஆனா இது சிறிய கருந்துளைகள் தான். மிக பெரிய சூப்பர் மாசின் கருந்துளைகளின் நிகழ்வு எல்லைக்கும் மையத்திற்கும் தூரம் அதிகம் என்பதால் நீங்கள் உள்ளே நுழையும் போது உடனடியாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் மீண்டும் வெளியே வர முடியும். உள்ளே சென்ற பிறகு நீங்கள் எதை பார்ப்பீர்கள் என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. அது மற்றொரு பிரபஞ்சத்திற்கான வாசலாக ஹோமில் இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஒவ்வொரு பெரிய கேலக்சியின் மையத்திலும் ஒரு ராட்சச கருந்துளை ஒளிந்திருக்கிறது. நமது பால் விதி அண்டத்தின் மையத்தில் சஜிட்டேரியஸ் எ ஸ்டார் என்ற கருந்துளைகள் உள்ளது. இது நமது சூரியனை விட 40 லட்சம் மடங்கு அதிக நிறை கொண்டது. இதுதான் நம் ஒட்டுமொத்த கேலக்சியும் தனது ஈர்ப்பு விசையினால் பிடித்து வைத்திருக்கிறது. கருந்துளைகள் வெறும் அழிப்பவர்கள் மட்டுமல்ல, ஒரு கேலக்சி உருவாவதற்கும் நட்சத்திரங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கும் இவை முக்கிய காரணம். முடிவாக, கருந்துளைகள் என்பவை இயற்கையின் மாபெரும் அதிசயம். அவை அழிவின் உச்சமாகவும் இருக்கின்றன. அதே சமயம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் உள்ளடக்கி பெட்டகமாகவும் இருக்கின்றன. ஸ்டீபன் ஹாக்கிங் போன்ற விஞ்ஞானிகள் கருந்துளைகளை காலப்போக்கில் ஆவியாகிவிடும் ஹாக்கிங் ரெடிஷன் என்ற கண்டறிந்தார். இன்று நாம் முதலாக கருந்துளைகளை புகைப்படம் எடுத்துவிட்டோம். M87 கருந்துளை. இது மனித அறிவியல் மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சில ஆண்டுகளில் கருந்துளைகளின் உள்ளே என்ன இருக்கிறது, அவை கால பயன்பிற்கு உதவும் போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கலாம். பிரபஞ்சம் நாம் நினைப்பதை விட மிக அற்புதமாக மற்றும் வித்தியாசமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கருந்துளைகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு கால பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்வீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.